Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைட் டிஷ் ரோட்டு கடை சிக்கன் சால்னா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து லாக்டவுன் டைம்ன்றதுனால நிறைய பேர் பரோட்டா பிரியர்கள் பரோட்டாவையும் மிஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்துல கூடவே இந்த சிக்கன் சால்னாவையும் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நான் நேத்து தான் பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. கூடவே இன்னைக்கு இந்த சிக்கன் சால்னாவையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு தேவையானதான் செய்ய போறேன். முதல்ல அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கடற்பாசி 2, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதாவது ஆங்கிலத்தில் பாப்பி சீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு 1 நிமிஷம் இதை இப்போ வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் குறைஞ்சி நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்ல நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். 6 வரமிளகா தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஊற வைக்க முடியல, மறந்துட்டீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வரமிளகாவை நல்லா அரைச்சிக்கிங்க இந்த மாதிரி. அதுக்கடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் துருகள் எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க, கொஞ்சம் கூட அந்த திரியாக இல்லாமல். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கடுத்ததாக நான் இன்றைக்கி குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். உங்ககிட்ட குக்கர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நல்ல ஒரு அடிகனமான கடாய் ஒன்று எடுத்துக்கங்க. குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக நான் இன்றைக்கி குக்கர் பயன்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுவும் 1 நிமிஷத்துக்கு வதக்கினீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் ரொம்ப நிறம் மாறணும்னு கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், நல்ல பழுத்த தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். சாதாரண மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இது வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் அதனுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கு அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சால்னாவுக்கு வந்து பெருசாக போகிறத விட இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக போட்டால் ஈஸியாக வேகும். அதனுடைய சாறு வந்து அந்த சால்னாவில் நல்லா இறங்கி நல்ல மணமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எப்பவுமே சிக்கனை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த சிக்கனில் நல்ல மசாலா ஊறி வரும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நல்லா பூ போல் வெந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. தண்ணி வந்து சரியாக ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துருங்க. கடைசியாக கருவேப்பிலை இலைகள் சேருங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சரியாக ஒரு 5 விசில் வரட்டும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கிட்டுன்னு விட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது, அவ்வளோ ஒரு அருமையான வாசனை. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்போ தாளிக்கலாம் வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். அவ்வளோதான். சைடில் நான் பரோட்டாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் நிச்சயமாக மிஸ் பண்ணுவீங்க. இதில் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.